எனக்காக பொருந்தேனே எனதழகா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். எதனாலனா நான் இந்த உனக்காக பிறந்தனே சீரியல் போட்டு கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் மேலே வந்து ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசன் வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் செகண்ட் சேனலில் நெஞ்சம் பேசுதே அப்படிங்கிற சீரியல் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் நெஞ்சம் பேசுதே சீரியல் ஸ்டார்ட் பண்ணப்போ உங்ககிட்ட சொன்னேன், உனக்காக பிறந்தனே சீரியலையுமே நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஃப்ராங்காக சொல்லணும்னா என்னால் சீரியஸாக வந்து மேக் பண்ண முடியலை. எதனால் அப்படின்னா, ஒன்று வந்து உனக்காக பிறந்தனே சீரியல் எனக்கு மேக் பண்ணணுன்னே தோணலை. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வியூஸே வந்துட்டு 200 180 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எதுக்காக வேலை மெனக்கட்டு உட்காந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தாட் வந்துருச்சு. அண்டு அதை ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு அதை சுத்தமாக மேக் பண்ணவே எனக்கு வந்துட்டு தோணவே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா அதுதான் வந்து ரீசன். மற்றபடி டைம் இல்லை, அதெல்லாம் வந்துட்டு செகண்டரி தான். மெயின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேக் பண்ணவே தோணலை. ஏன்னா எந்த ஒரு மோட்டிவேஷனுமே இல்லை. கமெண்ட் செக்ஷனில் 1-2 பேர் கேட்டிங்க, அக்கா உனக்காக பிறந்தனே சீரியல் எப்போக்கா வரும் அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து வியூஸ் வந்துட்டு சரியாக போகலை. அண்ட் செகண்ட் சேனலில் ஓரளவு நல்லா வியூஸ் போயிட்டுருக்குது. ஸோ எல்லாரோட மென்டாலிட்டியுமே அப்படி தானே இருக்கும். நல்லா போகிற சேனலுக்கு தானே நம்ம வந்து எஃபர்ட்டை போய் போடுவோம். இப்போ எதுவுமே போகலை வியூஸே அப்படிங்கும்போது அதில் யாருமே நம்ம எஃபர்ட் போட மாட்டோம்ல. ஸோ அதை அந்த மாதிரி தான் வந்து நானுமே திங்க் பண்ணினேன். பட் என்னென்னா ரீசெண்ட் டைமில் வந்துட்டு ஒரு சிஸ்டர் மட்டும் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் உங்களுக்கு உனக்காக பிறந்தனே சீரியல் வந்து போட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சீரியல் அப்படியே பாதியிலே நிற்கிது. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் எனக்குமே அதான் தோணுச்சு, என்னடா இது ஒரு சீரியல் எடுத்துகிட்டு அதை சும்மா கம்ப்ளீட் பண்ணாமல் பாதியிலே நிற்கிதே அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் வந்துட்டு நான் குட்டி பாப்பு கார்ட்டூன்ஸில் வந்து நிறைய பேர்கிட்ட சஜஷன் வந்து கேட்டிருந்தேன், கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு. ஸோ நிறைய பேர் கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரியல கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னவங்கலாம் வந்துட்டு சீரியலை பார்ப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு என்னென்னா வந்து அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு எனக்குமே வந்து தோண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு சீரியலை எடுத்துட்டோம், அதை வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அகெயின் வந்து உனக்காக பிறந்தனே சீரியல் வந்துட்டு நான் போடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். பட் வந்துட்டு நான் உங்களுக்கு ஹோப்லாம் கொடுக்க மாட்டேன் டெய்லியும் வீடியோ வரும் அப்படின்லாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோ மேக் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. அது வந்து வீடியோ மேக் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும், 2 வீடியோ மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப பெரிய கேப் எடுக்காமல் 2 days ஒன்ஸு இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து உனக்காக பிறந்தனே போடலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களாம் மறுபடியும் சப்போர்ட் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியல. பட் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் மறுபடியும் வந்துட்டு இதை கண்டினியூ பண்ணி ஓரளவு ஸ்டோரியை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அதாவது நான் என்ன ஸ்கிரிப்ட் யோசிச்சு வச்சுருந்தனோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இன்னிலேருந்து எபிசோட் போடுறேன். ஸோ இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுவேன் சீக்கிரமாகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய். அபி, என்னடி இது? இன்னைக்கு எவ்வளவு நேரம் தாண்டி அழுதுட்டே இருப்ப? ப்ளீஸ் அபி, அழாத. இல்லைங்க, அத்தையை கூப்பிட்டுட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது. ஆனால் டாக்டர்ஸ் நர்ஸ் யாருமே இன்னும் வெளியிலே வரல. அதான் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அபி அழாதடி, அத்தைக்கு ஒன்றும் இருக்காது. ஆமா அபி, ப்ளீஸ் அழாத. எனக்கு புரியுதுடி, ஆனா உள்ள ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே வெளியில வந்து என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. ஆமா அபி டார்லிங், ப்ளீஸ் அழாத. நீ அம்மாக்கு எதுவும் ஆகாது, சரியா? பாத்தியா மம்மி, அந்த அபி என்னம்மா அழுது சீன் போட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு. அவ அண்ணி மேல ரொம்ப அக்கறையா இருக்காளாமா, அதை காட்டுறதுக்காக தான் இப்படி அழுது சீன் போட்டுட்டு இருக்கா. மம்மி என்ன மம்மி, டாக்டர்ஸ் யாருமே இன்னும் வெளியில வரவே இல்லை. அத்தையை அட்மிட் பண்ணி வேற ரொம்ப நேரம் ஆகுது. இன்னும் என்ன எதுன்னு சொல்லவே இல்லை மம்மி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி, அடி ஏதாச்சும் பலமா விழுந்திருக்குமோ? அதான் ரேஷ்மா, எனக்கு ஒன்றும் புரியல. மம்மி டாக்டர் வந்துட்டார் மம்மி. டாக்டர், அம்மா எப்படி இருக்காங்க டாக்டர்? மிஸ்டர் ராதி, அவங்களுக்கு வலிக்கு விழுந்ததுல தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதனால பேஷண்ட் இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை. டாக்டர், என்ன சொல்றீங்க? அம்மா இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லையா? எஸ் மிஸ்டர் அர்ஜுன், இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தான் பண்ணிருக்கோம். அவங்க கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்க முடியும். டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? லக்ஷ்மிக்கு எதுவும் இல்லையா டாக்டர்? இல்ல சார், பேஷண்ட் கண்ணு முழிச்சாதான் என்ன எதுன்னு சொல்ல முடியும் சார். அப்பதான் இது சாதாரண மயக்கமா இல்ல தலையில பலமா அடிபட்டதுனால வந்த மயக்கமா என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியும். சோ பேஷண்ட் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் எதா இருந்தாலும் சொல்ல முடியும். டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காதுல்ல டாக்டர்? இல்லம்மா, இப்போதைக்கு அவங்க இருக்கிற கண்டிஷனை பார்த்தா பெருசா எதுவும் இருக்காத மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் பேஷண்ட் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தா என்ன எதுன்னு தெரிஞ்சிருமா? ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். ஓகே மிஸ்டர் ராதி, பேஷண்ட் கண்ணு முடிச்சோன்னே நான் சொல்லி அனுப்புவாங்க. ஸோ பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. ஓகே டாக்டர். மம்மி என்ன மம்மி, இந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? பேஷண்ட் இன்னும் கண்ணு முழிக்கலன்னு சொல்றாரு, அதே டைம்ல பயப்படுற மாதிரி எதுவும் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்றாரு. ஒரே குழப்பமா இருக்கு மம்மி. ஐயோ ரேஷ்மா, நானே இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். நீ வேற ஏன் ரேஷ்மா? நான் கூட எங்கடா பலமா அடிபட்டுடுச்சோ, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களோ அப்படி எப்படின்னு நினைச்சேன். நல்ல வேளை அந்த டாக்டர் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு.
ஐயோ என்ன மம்மி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த டாக்டர் ஏதாச்சும் பெருசா சொல்லுவாருன்னு பார்த்தா இப்போதைக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயோ மம்மி, அப்போ ஆதியத்தானோ அந்த அபியும் ஹனிமூன் கிளம்பி போயிடுவாங்களா? ஐயோ ரேஷ்மா, இப்போ எதுக்கு நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க? யாராச்சும் நீ பேசுறது கேட்டாங்கன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? அண்ணி வலிக்கு விழுந்ததுக்கு காரணம் நம்ம தாங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால கொஞ்சம் அமைதியா பேசு. மம்மி என்ன மம்மி, என் டென்ஷன் புரியாம நீங்க வேற இப்போ வந்து இப்படி பேச அப்படி பேசுன்னு எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ மம்மி, நம்ம பிளான் போட்டதே அவங்க 2 பேரும் ஹனிமூன் போக கூடாதுதான். இப்போ போற போக்க பார்த்தா அவங்க 2 பேரும் ஹனிமூன் போயிடுவாங்க போல இருக்கே. என்ன ரேஷ்மா, நீ இங்க நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறமுமா அவங்க ஹனிமூன் போவாங்கன்னு நீ நம்பிக்கிட்டு இருக்க? அந்த அபியை பார்த்தல எப்படி அழுது துடிச்சிட்டு இருக்கான்னு. இவளாச்சும் எங்க அண்ணி எந்த நிலைமையில விட்டுட்டு போறதாச்சும் கண்டிப்பா அவங்க 2 பேரும் ஹனிமூன் போகவே மாட்டாங்க. நான் ஷுவரா சொல்றேன். ஆமா மம்மி, நீ சொல்ற மாதிரி அந்த அபி நல்லா நடிச்சு நாடகம் போடுறாதான். ஆனா ஹனிமூன் ஒரு சைடு போயிடுவாளோன்னு வேற பயமா இருக்கு மம்மி. நீ பயப்படாத ரேஷ்மா, நம்மளை மீறி அவங்க 2 பேரும் ஹனிமூன் போகவே முடியாது. நான் போகவும் விட மாட்டேன். சார், பேஷண்ட் கண்ணு முடிச்சிட்டாங்க. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க சார். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. சிஸ்டர் ஒரு நிமிஷம், அத்தைக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே சிஸ்டர். மேம், இப்போதைக்கு பேஷண்ட் நல்லா தான் இருக்காங்க. அண்ட் டாக்டர் சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிடி ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் டாக்டரே என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க மேம். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. அர்ஜுன், டாக்டர் என்னடா சொன்னாங்க? இப்போதைக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையாண்ணா. சிடி ஸ்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுக்க அழைச்சிட்டு போயிருவாங்களா. ஸோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரியும் அண்ணா. அர்ஜுன், அத்தைக்கு ஒன்றும் இருக்காதுல்ல அர்ஜுன்? ஐயோ அபிடாலி, நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல சரியா? யூஸ்வலாவே யாராச்சும் கீழே விழுந்தாங்கன்னா தலையில அடிபடுறது சகஜம்தான். அந்த அடிபட்ட அதிர்ச்சியில கூட சிலருக்கு மயக்கம் வரலாம் சரியா? நீ பயப்படாத, ஓகே? அத்தைக்கு ஒன்றும் இருக்காதுல்லடா. ஐயோ என் அபி பாப்பா, அதான் டாக்டரே சொல்லிட்டாங்க. பத்தாததுக்கு அர்ஜுனும் டாக்டர் தாண்டி, அவனும் சொல்றான். அப்புறம் ஏண்டி இன்னும் நீ பயந்துட்டு இருக்க? சரி ஓகே, நான் பயப்படல. அஞ்சலி, நீ சாப்பிட்டியா? நீ இல்ல மாமா. அபி, நீயுமே இன்னும் சாப்பிடல. அதனால நீயும் அஞ்சலியும் போய் கேண்டீன்ல சாப்பிட்டு வாங்க சரியா? இல்லாதி மாமா, எனக்கு பசிக்கல. அபி, என்னடி நீ காலையிலேயே சாப்பிடல? இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தியா இல்லையா? போய் சாப்பிட்டு வா போ ஃபர்ஸ்ட். இல்லங்க, பசிக்கல. அதே நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உங்களுக்கு நைட்டு 2 பேருக்கும் ஃபிளைட் இருக்குல்ல, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறீங்களா? என்னமா இந்த அர்ஜுன், இவங்களே ஹனிமூன் போறதா மறந்துருந்தாலும் இவன் ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். கடவுளே. ரேஷ்மா, டென்ஷன் ஆகாத, கூல். கண்டிப்பா ஆதியும் அபியும் போக மாட்டாங்க சரியா? அர்ஜுன், என்னடா பேசுற நீ? அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்க 2 பேரும் எப்படிடா ஊருக்கு போவோம்? ஆமாண்டா அர்ஜுன், அத்தையை இந்த நிலைமையில விட்டுட்டு கண்டிப்பா எங்களால ஊருக்கெல்லாம் போக முடியாது அர்ஜுன். பாத்தியா ரேஷ்மா, நான் சொன்னல கண்டிப்பா அவங்க 2 பேரும் போக மாட்டாங்கன்னு. இப்ப பாத்தியா, அவங்க வயாலேயே போகலன்னு சொல்லிட்டாங்க. ஆமா மம்மி, இப்பதான் மம்மி மனசு நல்லா நிம்மதியா இருக்கு. ஆனா இந்த அர்ஜுன் ஏதாச்சும் குழப்பி போக வச்சிருவானோன்னு ஒரு பக்கம் பயமா வேற இருக்கு மம்மி. பயப்படாத ரேஷ்மா, நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது. கண்டிப்பா அந்த அபியும் ஆதியும் ஹனிமூனுக்கு போகவே மாட்டாங்க. ஐயோ ஆதி, என்ன அபிடாலிங் 2 பேரும் என்ன பேசுறீங்க? டாக்டர் தான் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அதோட சிடி ஸ்கேனோட ரிசல்ட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். கண்டிப்பா பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. பின்ன நீங்க 2 பேரும் இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? அதான் நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, நாங்க கண்டிப்பா அம்மாவை பாத்துக்கிறோம். ப்ளீஸ், உங்களுக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் இப்ப போய் கிளம்புறீங்கன்னா தான் ஃபிளைட்டை போய் பிடிக்க முடியும். ப்ளீஸ் அதை நான் புரிஞ்சுக்கோங்க. ஆமா டேபி, நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, கண்டிப்பா அத்தையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 2 பேர் கிளம்புங்க, பாருங்க உங்களுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. ஐயோ அர்ஜுன், அஞ்சலி 2 பேரும் என்ன பேசுறீங்க? அத்தையை இந்த நிலைமையில விட்டுட்டு எங்களால எப்படி போக முடியும்? கண்டிப்பா என்னால போக முடியாது. ஐயோ அபிடாலிங், என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ அதே நான் நீங்களாச்சும் அபிடாலிங்க்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க. இங்க நான் இருக்கேன், அஞ்சலி இருக்கா, அப்பா இருக்காங்க, அத்தை, ரேஷ்மா எல்லாரும் இருக்கோம்ல. கண்டிப்பா நாங்க எல்லாரும் சேர்ந்து அம்மாவை பார்த்துப்போம். தயவு செஞ்சு நீங்க 2 பேர் கிளம்புங்க, ஃபிளைட்டுக்கு ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கு. இல்லடா அர்ஜுன், அபி சொல்ற மாதிரி அம்மாவை எந்த நிலைமையில இங்க விட்டுட்டு கண்டிப்பா எங்களால போக முடியாதுடா. அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா கியூர் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம் சரியா? என்னது என்ன நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மம்மி கேட்டியா மம்மி? பிளான் சக்சஸ் மம்மி. மம்மி, அப்போ ஆதியத்தானும் அந்த அபியும் ஹனிமூன் போகல மம்மி. ஒரு வழியா நீ போட்ட பிளான் சக்சஸ் ஆகிடுச்சு மம்மி. ஐயோ ரேஷ்மா, கத்தாதடி, யாருக்கு அதிலாச்சும் விழுந்துற போது. ஆமா ரேஷ்மா, இப்பதான் நல்லா நிம்மதியா இருக்கு. நான் தான் சொன்னல அப்பவே, என்ன மாரி அவங்க 2 பேரும் எப்படி ஹனிமூன் போறாங்கன்னு. எப்படி மம்மி சொன்ன மாதிரி செஞ்சனா, இதே மாதிரி கண்டிப்பா அந்த ஆதியை உனக்கு நான் கல்யாணமும் பண்ணி வைப்பேன் சரியா? அதனால நீ கவலைப்படாம ஹாப்பியா இரு ரேஷ்மா. ஆமா மம்மி, இப்ப நான் உன்னை நம்புறேன் மம்மி. கண்டிப்பா ஆதியத்தான் எனக்கு கிடைச்சிருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு மம்மி. சரி ரேஷ்மா, நம்மளும் போய் 2 ஆக்டிங்க போடுவோம். அப்பதான் நம்ம மேல சந்தேகம் வராது சரியா? வா போலாம். சின்ன பாதி, அர்ஜுன் சொல்ற மாதிரி நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோமே. நீ போயிட்டு வரலாம்ப்பா ஊருக்கு. மம்மி என்ன மம்மி பேசிக்கிட்டு இருக்க நீ? அவங்களே போக கூடாதுங்கிற முடிவுல இருக்காங்க, நீ என்னடானா போயிட்டு வர சொல்லிட்டு இருக்க? வாய மூடு ரேஷ்மா, எனக்கு எல்லாம் தெரியும். இப்படிலாம் இவங்க சொல்ற ஆளே கிடையாதே. இன்னைக்கு என்ன புதுசா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒன்னும் புரியலையே.
இல்லை சித்தி, அத்தையே இப்படி இந்த நிலைமையில விட்டுட்டு எங்களால் கண்டிப்பாக ஊருக்கு போக முடியாது. ப்ளீஸ் எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆமா அத்தை, இப்போதைக்கு எங்களுக்கு போற ஐடியா இல்ல. சோ இப்போதைக்கு அம்மா எப்படி இருக்காங்கன்னு மட்டும் பத்தி யோசிக்கலாம் அத்தை. என்னமோ போப்பா ஆதி, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். இங்கே பாருடி அபி, ஒழுங்கா இதுக்கப்புறமாச்சும் அண்ணி பக்கத்துலேயே இருந்து அண்ணியை கவனிச்சுக்கிற வேலையை மட்டும் பாரு, சரியா? நீ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தனா அன்னைக்கு இந்த நிலைமை இன்னைக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. சரி சித்தி, நான் இனிமே பத்திரமா பாத்துக்கிறேன் அத்தையே. அத்தை, நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தை. அபிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னொரு டைம் அவளை ப்ளேம் பண்ற மாதிரி பேசாதீங்க அத்தை. பாத்தியா மம்மி, ஆதியத்தான் எப்படி அந்த அபிக்கு சப்போர்ட் பண்றாருன்னு. பெரியவங்கன்னு கூட பார்க்காம உங்களையும் எப்படி எதிர்த்து பேசுறாருன்னு பாரு மம்மி. விடு ரேஷ்மா, நமக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா வச்சுக்கலாம். சரி பாதி. அபி, என் மேல ஏதாச்சும் கோவமாடி? எதுக்குங்க இப்ப சம்பந்தமே இல்லாம இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? பொங்க மேல நான் எதுக்கு கோவப்படணும்? இல்லடி, ஹனிமூன் போலான்னு ரொம்ப ஆசையா இருந்தோம்ல. இந்நேரத்துக்கு நம்ம ஃப்ளைட் ஏறி இருக்க வேண்டியது. ஆனா எல்லாமே இப்படி மாறிடுச்சுல. அதாண்டி என் மேல ஏதாச்சும் கோவமா என்ன? ஐயோ ஆதி மாமா, என்னங்க பேசுறீங்க நீங்க? இப்போ அத்தை ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு நம்ம எப்படிங்க ஹனிமூன் போக முடியும்? அதோட அத்தையை விட எதுவும் முக்கியம் இல்லைங்க. நான் எதுக்குங்க உங்களை தப்பா நினைக்க போறேன்? இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? அதோட நீங்களே ஹனிமூனுக்கு போலான்னு சொல்லியிருந்தாலும் நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேங்க. அதனால நீங்க தேவையில்லாம கில்ட்டா இருக்காதீங்க, சரியா? ஐயோ, என் அபி பாப்பா, ஐ லவ் யூ டி. பொன்னால எப்படி இவ்வளவு நல்லவளா இருக்க முடியுது? இந்நேரம் உன் இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வாங்க ஹனிமூன் போயிருக்கலாம்னு கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா நீ என்னடானா எங்க அம்மாவை பத்தி யோசிச்சு அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்ற. கண்டிப்பா பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லடி. ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? அத்தையை இந்த நிலைமையில இப்படி ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு நம்ம எப்படிங்க ஊருக்கு போக முடியும்? அதோட அத்தையை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு குறைஞ்சது 3 days ஆச்சும் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே. பின்ன நம்ம எப்படிங்க போக முடியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு இப்போதைக்கு அத்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, அது மட்டும்தான். அபி, டாக்டர் சொன்னதுதான் கேட்டியடி. சிடி ஸ்கேனு நார்மலா தான் இருக்குன்னு. அதனால பயப்படுற மாதிரி அம்மாவுக்கு எதுவும் இல்லை. அவங்க சும்மா ஜஸ்ட் 3 days அப்சர்வேஷன்ல இருக்கணுங்கிறதுக்காக இங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான், சரியா? அதனால அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஹனிமூன் பிளான் பண்ணலாம், ஓகேவா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? யாராச்சும் நீங்க பேசுறது கேட்டா என்னங்க நினைப்பாங்க? இப்போ அது ரொம்ப முக்கியமா என்ன? என்னடி இப்படி கேட்டுட்ட? அதுவும் முக்கியம் தானடி. நீ வேணும்னா பாரு, அம்மா நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அம்மாவே ஒன்னே ஹனிமூன் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. நீங்க இருக்கீங்களே, அதெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம். முதல்ல வாங்க, அத்தைக்கு டேப்லெட்லாம் கொடுக்கணும், போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அபி, அம்மாவுக்கு டேப்லெட் கொடுக்க இன்னும் டைம் இருக்கு, சரியா? நீ இன்னும் சாப்பிடவே இல்லை, ஒழுங்கா சாப்பிடலாம், வா. ஐயோ இல்ல அதிகமா, எனக்கு உண்மையாவே பசிக்கல. என்னடி காலையிலயும் சாப்பிடல, இப்ப டைம் ரொம்ப ஆகிடுச்சு, இப்பவும் பசிக்கலன்னு சொல்ற? அடியே, ஒழுங்கா இப்ப நீயா சாப்பிட வரியா இல்ல நான் தூக்கிட்டு போட்டுமா? என்னது தூக்கிட்டு போவீங்களா? என்னங்க யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரு பார்த்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் ஏன் பொண்டாட்டியை தானே தூக்கிட்டு போறேன். இங்க பாருடி அபி, முதல்ல சாப்பிட போலாமா? டைம் ஆயிடுச்சு, எனக்கு வேற ரொம்ப பசிக்குதுடி. நானும் தானே சாப்பிடல. ஐயோ ஆமா இல்ல, நீங்களும் இன்னும் சாப்பிடவே இல்லை, அதை நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். ஐயோ சாரி அதிகமா. சரி வாங்க போய் சாப்பிடலாம், பசிக்குதுன்னு சொல்றீங்கல்ல, வாங்க போலாம். ஹே குட்டச்சி, சாரிடி, போன் பேசிட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி வா, சாப்பிட போலாமா? என்னாச்சு இவளுக்கு? பசிக்குதுன்னு சொன்னான் தான் கேன்டீன்கே கூப்பிட்டு வந்தேன். இவ என்ன நம்ம கூப்பிடறத கூட காதுல வாங்காம அப்படி யோசிச்சுட்டு இருக்கா? குட்டச்சி, அஞ்சலி. அர்ஜுன், நீ எப்போ வந்த? எனது எப்போ வந்தியாவா? அடியே, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுதுடி. நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனையில இருக்கா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல அர்ஜுன். அப்படியா? இல்லையே, நீ உன் மூளையை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் வச்சிருப்ப. இன்னைக்கு ஏதோ மூளைக்கு வேலை கொடுக்குறேன்னா கண்டிப்பா ஏதோ யோசிக்கிறேன் தான் அர்த்தம். சோ என்னன்னு நீயே சொல்லிடு. அர்ஜுன், எனக்கு மூளை இல்ல, நான் மூளையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னு என்ன நீ கலாய்க்கிறியா? எனக்கு ஒன்றும் சாப்பிடவே தேவையில்ல, நான் கிளம்புறேன். என்னது? அடியே, என்ன சும்மா ஃபன்னுக்கு தாண்டி சொன்னேன். இங்க பாரஞ்சலி, எனக்கு நல்லாவே தெரியும் உன்னால பசி தாங்க முடியாது. ஒழுங்கா ஃபர்ஸ்ட் சாப்பிடு, அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம், ஓகேவா? இல்லையே, என்னால பசி தாங்க முடியும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் போறேன். சரி மேடம், சாரி, நான் தெரியாம சொல்லிட்டேன், போதுமா? ஐயோ சரி, அதுக்கு எதுக்காக நீ இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? இது கேண்டீன், யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? தள்ளி நில்லு முதல்ல. இப்ப எதுக்கு நீ கத்துற? நீ கத்துல தாண்டி நான் உன் பக்கத்துல நிக்கிறேன்னு எல்லாரும் நோட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கடவுளே. சரி, தள்ளி நிக்கிறேன், போதுமா? அந்த பயம் இருக்கணும். ஓ மேடம், இப்போ வெளியில இருக்கீங்கிற தைரியத்துல பேசுறீங்களா? இரு, எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அப்ப என்கிட்ட தனியா மாட்டாமையா போயிடுவேன். அப்ப இருக்குடி உனக்கு. என்னது? ஒன்னும் இல்ல. சரி, சாப்பிட போலாமா? போலாம். ஆனா அர்ஜுன், நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணுமே. அஞ்சலி, என்னடி சொல்லணும் மாமா கிட்ட? ஐ லவ் யூ, உம்மா, அது மாதிரி ஏதாச்சுமா? என்னடா பேசுற நீ? கொஞ்சமாச்சும் நம்ம இங்க பப்ளிக் பிளேஸ்ல இருக்கணும் உனக்கு தோணுதா இல்லையா? நீ என்னடா என்னமோ சொல்லிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, இது வேற.
சரிடி சரி, நீ பாட்டுக்கு மொட்டையா ஒன்று சொல்லணும்னு சொன்னா நான் என்ன நினைப்பேன், நான் இதை தான் நினைப்பேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? இல்ல அர்ஜுன், எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ அத்தை தானா வலிக்கு விழுந்த மாதிரி தெரியல. யாரோ வேணும்னே தான் அத்தைய வலிக்கு விழ வச்ச மாதிரி தெரியுது. வாட் அஞ்சலி, என்னடி பேசுற நீ? கேடி, நம்ம வீட்ல யாரடி அம்மா வலிக்கு விழணும்னு நினைக்க போறாங்க? நீ சொல்றது சரிதான், ஆனா எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஏன்னா அத்தை அடுப்படியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சாவித்ரி சித்தி தான் அங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். ஒரு வேலை அவங்க கூட பண்ணிருக்கலாம்ல. அஞ்சலி, என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? சாவித்ரி அத்தை எதுக்காகடி அம்மாவை வலிக்கு விழ வைக்கணும்? அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இங்க பாரு அஞ்சலி, நீ தேவையில்லாம குழப்பிட்டு இருக்க. சாவித்ரி அத்தை இதை பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணலடி. அத்தை கொஞ்சம் சிடுன்னு பேசுவாங்க தான், ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணலடி. எனக்கு என்னமோ இது ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது. ஐயோ அர்ஜுன், நான் அப்படி சொல்ல வரல. அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்க செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல வரேன். அஞ்சலி, நான் தான் சொல்றேன்லடி, சாவித்ரி அத்தை அம்மாவை வலிக்கு விழ வைக்கணும்னு எந்த அவசியமுமே இல்லடி. அதோட அத்தை இப்படிலாம் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லடி. இங்க பாரு அஞ்சலி, இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். சரியா? நீ இதை சும்மா தேவையில்லாம யோசிக்காத அஞ்சலி, விட்டு லீவ் இட். ஓகே? ஐயோ, என்ன இவன் நம்ம எவ்வளவு சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறான். ஆனா எனக்கு மட்டும் ஏன் அவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்னையும் அபியும் கண்டாவே சுத்தமா பிடிக்காது. அதோட அபியும் ஆதி மாமாவும் இன்னைக்கு ஹனிமூனுக்காக வெளிநாடு போறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அவங்க இதை தடுக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்க கூடாது. ஆனா இதெல்லாம் இவகிட்ட சொன்னா இவன் சுத்தமா நம்பவே மாட்டானே. இப்போ என்ன பண்றது? ஏ குட்டச்சி, இப்போ இதுக்கடி நீ வாய்க்குள்ளாரே முடவிட்டு இருக்க? என்னடி, என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல அர்ஜுன். சரி, நான் இன்னொன்னு கேட்கவா? என்னது இன்னொன்னா? அடி, மறுபடியும் லூஸ் மாதிரி எதுவும் கேட்காத, சரியா? ஏண்டா, என்ன பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதா? தெரியும்டா, தெரியும். உன்னெல்லாம் லவ் பண்றல, நான் லூஸ் தான். குட்டச்சி, உன்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியலடி, ஆனா நீ பேசலனா கண்டிப்பா லூஸ்ன்றத கண்டுபிடிச்சலாண்டி. சின்னது நான் கிளம்புறேன். கேடி, நான் சும்மா ஃபன்னுக்கு தாண்டி சொன்னேன். அது என்னமோ தெரியலடி, உன்னை கலாய்க்கணும்னா எனக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சரி கோச்சுக்காத, சாரி. சரி சொல்லு, என்ன விஷயம் சொல்லணும் என்கிட்ட? இல்ல அர்ஜுன், சாவித்ரி சித்திக்கும் நம்ம குடும்பத்துல யார் மேலேயாச்சும் அவங்களுக்கு கோவம் ஏதாச்சும் இருக்கா? லைக் உங்க அப்பா அம்மா மேல, எங்க அப்பா அம்மா மேல, அது மாதிரி. என்னடி ஆச்சு உனக்கு? நீ என்னடி இன்னைக்கு சாவித்ரி அத்தையை பத்தி இவ்ளோ கேட்டுட்டு இருக்கா? ஐயோ அர்ஜுன், நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு ஏதாச்சும் இத பத்தி தெரியுமா? என்னடி ஆச்சு உனக்கு? திடீர்னு வந்து ஏதாச்சும் பிரச்சனையா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியலடி. ஐயோ இல்ல அர்ஜுன், சாவித்ரி அத்தை என்கிட்டயும் அபிகிட்டயும் சரியாவே பேச மாட்டாங்க. அதோட எப்பவுமே மூஞ்ச கொஞ்சம் கோவமா வச்சுட்டு தான் இருப்பாங்க. அதோட நாங்க இங்க ரிசப்ஷனுக்காக வந்தப்போ அம்மா அப்பா கிட்ட கூட அவங்க சுத்தமா பேசவே இல்லை. மூஞ்சில் அடிச்ச மாதிரி அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு என்னமோ ஏதாச்சும் இவங்களுக்குள்ளார பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அம்மா அப்பா கிட்ட கேட்டா அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதான் உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அர்ஜுன்? பிரச்சனையா? ஐயோ, ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி பேசுவாங்க. எனக்கு அது கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு, தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? சரி அர்ஜுன், தெரிஞ்சது சொல்லு. அது ஒன்றும் இல்லடி. அது என்னன்னா, எங்க அப்பா உங்க அப்பாவோட தங்கச்சி, அதாவது எங்க அம்மாவை லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க தங்கச்சி எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ உங்க அப்பாவுமே சரி ஓகே நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா எங்க அப்பா சைடு உள்ள ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே தங்கச்சி இருக்கும்போது, அதாவது எங்க சாவித்திரியத்தை இருக்கும்போது நீ எப்படி வந்து கல்யாணம் பண்ணிப்ப, அதனால ஃபர்ஸ்ட் சாவித்திரிக்கு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. ஸோ எங்க அப்பாவுக்கு என்ன தோணி இருக்குன்னா, ஓகே நம்ம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலாம், அதாவது சாவித்திரி அத்தைக்கு உங்க அப்பாவையும் உங்க அத்தைக்கு எங்க அப்பாவையும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட். ஏன்னா உங்க அப்பா உங்க அம்மாவை ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை எங்க அப்பா கிட்டே சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க அப்பாவாலையும் உங்க அப்பாவாலையும் பெரியவங்க பேச்ச மீறி எதுவுமே பண்ணவே முடியல. ஸோ அதனால எல்லாரும் ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு உங்க அப்பாவும் வேற வழி இல்லாம எங்க சாவித்திரியத்தையே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து முத நாள் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், மறுநாள் சுந்தரம் மாமாக்கும் சாவித்திரி அத்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ண போற விஷயம் தெரிஞ்சு உங்க அம்மா மீனாட்சி அத்தை சூசைட் ட்ரை பண்ணிட்டாங்க. அடியே இருடி, கதையை ஃபுல்லா சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் ஷாக் ஆகு.
அதுக்கப்புறம் பெரியவங்க முடிவு பண்ண மாதிரி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் முத நாள் கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். ஸோ கல்யாணம் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே மீனாட்சியத்தை சூசைட் ட்ரை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சான். ஸோ எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் மீனாட்சியத்தையை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனாங்களாம். அங்க மீனாட்சியத்தையோட நிலைமையை பார்த்து சுந்தரமாமா ரொம்பவே துடிச்சு போயிட்டாராம். ஸோ இதை பார்த்து எங்க அப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு தாலி எடுத்து சுந்தரமாமா கிட்ட கொடுத்து மீனாட்சி கழுத்துல இப்பவே கட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் என்ன, சாவித்ரி அத்தையோட கல்யாணம் நின்று போச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சு சாவித்ரி அத்தை இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சொந்தக்காரவங்க எல்லாம் கம்பல் பண்ணி சாவித்ரி அத்தையை ஒரு வழியா கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு ரிலேட்டிவ்ஸ்லேயே ஏதோ ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். இவ்வளவு தாண்டி எனக்கு தெரியும். ஓ இவ்ளோ நடந்துருச்சா? அப்போ சாவித்ரி சித்தி இதனாலதான் கோவமா இருக்காங்களா? தெரியலையேடி, எனக்கு இவ்வளவுதான் தெரியும். சாவித்ரி அத்தை ஏன் கோவமா இருக்காங்களா எனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ சாவித்ரி அத்தை நார்மலா இருக்க மாதிரி தான் தோணுது. நீ தான் சொல்ற அவங்க உன் மேலேயும் அபிடாலிங் மேலேயும் கோவமா இருக்காங்கன்னு. என்னமோ போ. சரிடி, பசிக்குதுன்னு சொன்ன டைம் ஆகுது பாரு. சரி வா, நான் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. ஓகே அர்ஜுன், நீ போ, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். அர்ஜுன் சொல்றத வச்சு பாக்குறப்போ சாவித்ரி சித்திக்கு அம்மா அப்பா மேல இதுதான் கோவம் போல. அதனாலதான் அவங்க அந்த கோபத்தை என்கிட்டயும் அபிகிட்டையும் காட்டுறாங்க. அப்போ நான் கெஸ் பண்ணினது கரெக்டு தான். அப்போ சாவித்ரி சித்தி வேணும்னு தான் அத்தையை வழுக்கி விட வச்சிருக்காங்க. என்ன ஏதுங்கிறத சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆமாண்டா, நானும் அபியும் ஹனிமூனுக்கு போகலடா. அம்மா இப்போ நல்லா தாண்டா இருக்காங்க. ஓகேடா, நாளைக்கு நான் ஆஃபீஸ் வந்துடுவேன். ஓகே. ஐயோ, இதை வேற மறந்தே போயிட்டோமே. இன்னும் 2 daysல ஹைதராபாத் மீட்டிங் வேற போகணும். தேங்க் காட், நல்ல வேளை கிருஷ்ணா ஞாபகப்படுத்தினான். மறுபடியும் யாரு? ஒருவேளை கிருஷ்ணாவும். ஹலோ, ஆதித்யா ஸ்பீக்கிங். ஹூஸ் திஸ்? என்ன மிஸ்டர் ஆதித்யா? அதுக்குள்ள மறந்துட்டியா என்ன? Hey, you bloody rascal, நீயா? ஆமா ஆமா, நானே தான் ஆதி. என்ன ஆதி, இந்த டைம்ல கால் பண்ணுவேன்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலையா? டேய் யாருடா நீ? எப்ப பார்த்தாலும் சும்மா பொட்ட மாதிரி போன்லயே பேசிக்கிட்டு இருக்க. தைரியம் இருந்தா நேர்ல வாடா. என்னாதி, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேனே, நீ நினைச்சாலாம் நான் வரமாட்டேன், நான் நினைச்சாதான் வருவேன்னு. கண்டிப்பா வருவாதி, வருவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ண பங்காளி. அம்மா என்ன, உங்க அம்மா ஏதோ வலிக்கு விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்களா? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நீ தான் இதை பண்ணினதா? என்னாதி, பொசுக்குன்னு என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்ட. என்னைய பார்த்தா இந்த மாதிரி சீப்பா பிளான் போடுற மாதிரியா தெரியுது. ஐயோ ஆதி, நம்ம பிளான் எல்லாம் நல்லா தரமா இருக்கும். வெயிட் பண்ணாதி, குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன். சீக்கிரமா உனக்கு ஒரு பெரிய குண்டா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது டமால்னு வெடிக்கும் ஆதி. அந்த நாளுக்காக வெயிட் பண்ண. டேய் என்னடா பூச்சாண்டி காட்டுறியா? ஐயோ ஆதி, பூச்சாண்டிலாம் காட்டல, உண்மைதான் சொல்றேன். அப்புறம் நீ வேற ரொம்ப நாளா என்ன நேர்ல வான்னு சொல்லிட்டு இருக்கியா? அதனால கூடிய சீக்கிரமாவே உன்னை நான் மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன் ஆதி. ஆனா அந்த பெரிய குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன்னு சொன்னால அது வெடிச்சதுக்கு அப்புறமா தான். சோ வெயிட் அண்ட் வாட்ச் பங்காளி. டேய் என்னடா சும்மா போன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கியா? டேய் என்கிட்ட நேரா நின்று பேசுறவனுக்கே நான் பயப்பட மாட்டேன்டா. நீ என்னடா பொட்ட மாதிரி போன்ல மிரட்டிட்டு இருப்ப, இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நினைக்கிறியா? டேய் நீ என்னதான் அப்படி கிழிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டா. ஐயோ போவாதி, நான் உன் மேல கோச்சுக்கிட்டேன். என்னாதி, நான் எவ்வளவு பெரிய குண்டு உனக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடா இப்படி சொல்ற? ஐயோ ஆதி, இப்போ உனக்கு நான் இப்படி சொல்லும் போது அப்படி என்னடா பெருசா இருந்துற போது அப்படின்னு தான் தோணும். ஆனா அந்த குண்டு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட விளைவுகள் என்னன்னே உனக்கு தெரியும். அதனால அந்த குண்டு பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதி. இப்ப நான் போனை வைக்கிறேன். பாய்.